ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி நம்ம எலக்ட்ரிக் பைக்கில் 60 வோல்ட்லேருந்து 72 வோல்ட்டு மாற்றணும். அதுக்கான சார்ஜர் பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் வந்திருக்கு. அந்த சார்ஜரோட ரிவ்யூ ப்ளஸ் பேட்டரியை வந்து நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணால் லாங் லைஃப் வரும். அதுமாதிரி ரீசெண்டாக பார்த்திங்கன்னா நிறைய எலக்ட்ரிக் பைக் வந்து ஃபயர் ஆகுது அப்படின்னு சொல்லி, இப்போ இடையில கூட இந்த திசையோட பக்கத்தில் ஒரு எலக்ட்ரிக் பைக் வந்து ஃபயர் ஆகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அது ஆளும் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. மேக்ஸிமம் அதை வந்து நம்ம எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில டிப்ஸ் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். அந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கும்போது நீங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. 72 வோல்ட் சிஸ்டமாக நம்ம மாற்றுறதுக்கான சார்ஜர் பார்த்திங்கன்னா 60 வோல்ட்டில் வந்து மேக்ஸிமம் பீக் வோல்டேஜ் அப்படின்னு சொல்லி 72 வோல்ட் வரை போட்டிருப்பாங்க. ஆனால் அது வந்து 72 வோல்ட்டுக்குள்ளே இதை சப்போர்ட் பண்ணாது. 72 வோல்ட்டுங்கும் போது அதோட பீக் வோல்டேஜ் நம்மளுக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இதான் நம்ம வாங்கியிருக்க 72 வோல்ட்டுக்குள்ள சார்ஜர். இதோட வோல்டேஜ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 72 வோல்ட் 3 ஆம்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இது மேக்ஸிமம் அதிகபட்சம் நம்மளுக்கு 80 வோல்ட் வரை வரும். 60 வோல்ட் சார்ஜர் இது. இந்த 60 வோல்ட் சார்ஜர் பார்த்திங்கன்னா வண்டியில் வந்தது. இதோட பீக் வோல்டேஜ்னு பார்த்திங்கன்னா 74 வரை ஆகும். ஆனால் 72 வோல்ட் பேட்டரியே சார்ஜ் ஆகும். இது 4 ஆம்ஸு, இது வந்து 3 ஆம்ஸு. லீட் ஆசிட் பேட்டரி சார்ஜரை பொறுத்தவரை மேக்ஸிமம் வந்து 3 ஆம்ஸ் பேட்டரி சார்ஜர் யூஸ் பண்ணுறது 4 ஆம்ஸ் தான் நம்மளுக்கு நல்லது. ஏன்னா இது வந்து ஸ்லோவாக சார்ஜ் ஆகணும், அப்போ தான் அதிக ரேஞ்ச் கொடுக்கும். லித்தியம் அயனை பொறுத்தவரை நம்ம 10 ஆம்ஸ் சார்ஜர் வரை யூஸ் பண்ணலாம். குயிக் சார்ஜிங் ஆப்ஷன்லாம் இருக்கும். இதை சார்ஜ் நம்ம போட்டாலும் மினிமம் வந்து 4 to 5 ஹவர்ஸ் ஃபுல் சார்ஜிங்காக டைம் எடுக்கும். இப்போ வந்து நம்ம இந்த சார்ஜரை யூஸ் பண்ணி மேக்ஸிமம் நம்ம ஃபயர் ரேஞ்சை வந்து தடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு அவங்களுக்கு சில டிப்ஸ் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம சார்ஜிங் போடுற டைம் வந்து மினிமம் 5 ஹவர்ஸ் தான் யூஸ் பண்ணணும். 5 ஹவர்ஸ்க்கு மேலே போடக்கூடாது, அது தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி நம்ம வண்டியை எங்கேயாட்டு லாங் ட்ரைவ் போயிட்டு வந்து, லாங் ட்ரைவ்னா ஒரு 10-20 கிலோமீட்டர் போயிட்டு வந்தாலே நம்ம பேட்டரி ஹீட்டாக இருக்கும். அந்த ஹீட்டாக இருக்கும்போது சார்ஜ் போடக்கூடாது. ஒரு மினிமம் ஒரு அரை மணி நேரம் நல்லா பேட்டரியோட ஹீட் எல்லாமே குறைஞ்சதுக்கப்புறம் சார்ஜ் போட்டிங்கன்னா தான் அந்த பேட்டரி மேலும் ஹீட் ஆகாமல் இருக்கும். ஏன்னா சார்ஜிங் போட்டிங்கனாலே வண்டி பேட்டரி வந்து ஹீட் ஆகும். நம்ம ஹீட்டில் தான் அந்த எனர்ஜி ஸ்டோராக இருக்கும். ஒரு கெப்பாசிட்டன்ஸ் மாதிரி தான் அந்த பேட்டரி ஆக்ட் ஆகும். இன்னொரு விஷயம் வந்து இந்த லித்தியம் அயனு, லித்தியம் ஃபெரோபாஸ்பேட்டு, லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் வந்து ஃபயர் ஆகிறதுக்கு சான்ஸ் இல்லை அப்படிங்காங்க. அது புஷ்ஷுன்னு ஏர் மாதிரி போயிடும் அப்படிங்காங்க. அது எல்லாத்துக்குமே ஆப்ரேட்டிங் டெம்பரேச்சர்னு ஒன்று இருக்கும். எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ஒரு 60 டிகிரி செல்சியஸில் வந்து பிளாஸ்ட் ஆகிறக்குள்ள காம்பனன்ட்ஸ் தான் அது. இப்போ வந்து நம்ம இந்த ஜெல் பேட்டரிலாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து லைஃப் கம்மி, ஆனால் வந்து ஃபயர் ஆகாது. ஒன்று வெடிக்குன்னா ஆசிட்டோடு சேர்த்து வெளியே தெளிக்கிறோம், அந்த மாதிரி தான் வெடிக்கும். நம்மளுக்கு ஒன்றுமே சேஃப்டி, ஃபுல் அண்ட் ஃபுல் சேஃப்டி. ரேஞ்சு தான் கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும் அப்படிம்பாங்க. சார்ஜிங் ஆகிற டைம் கூட இருக்கும். இப்போ லித்தியம் அயன் பேட்டரி, லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் பேட்டரி யூஸ் பண்ணுறவங்களாம் சார்ஜிங் லெவல் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணணும். சில பேட்டரி பார்த்திங்கன்னா நம்ம வண்டி நிப்பாட்டினோடனே சார்ஜ் போடுவாங்க. திருப்பி சார்ஜ் போட்டுகிட்டே இருந்தாங்கன்னா நம்மளுக்கு அந்த பேட்டரியோட செல்லு வந்து ஹீட் ஆகி வெடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரன்னிங்கில் வந்து நம்ம எங்கேயாட்டு லாங் டைம் போயிட்டு வந்து உடனே சார்ஜ் போடக்கூடாது. ஒரு ½ அன் ஹவர் 1 ஹவர் விட்டுட்டு சார்ஜ் போடணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வண்டியோட ரேஞ்சும் ஃபுல்லாக திருக்கிட்டே போகக்கூடாது. இப்போ வண்டி வந்து 40 வரை போகுதுன்னா நம்ம அதில் 30 வரை தான் போகணும். நம்ம ஃபுல்லாக திருக்கும்போது நம்மளோட கப் மோட்ரு ஹீட் ஆகும், அதிகமான வாட்ஸ் இருக்கும். அப்போ என்ன ஆகும், உள்ள பேட்டரியிலேருந்து எடுக்கக்கூடிய கரண்ட் ரேட்டிங்கும் அதிகமாக எடுக்கும். அந்த கரண்ட் ரேட்டிங் அதிகமாக எடுத்தாலே ஹீட் எனர்ஜி வந்து அதிகமாக உருவாகும். அதனால் நம்ம அந்த விஷயத்த பார்க்கணும். இப்போ நம்ம பொதுவாக சொல்ல போகிறது இந்த வீடியோலேருந்து என்ன விஷயம் அப்படின்னா, நம்ம லித்தியம் அயன் பேட்டரி, லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் பேட்டரி, அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ நிறைய பேட்டரி டைப் வந்துட்டு, அது எல்லாத்தையும் விட பெஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சது பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் ஜெல் பேட்டரி தான். இதான் வந்து நம்மளுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சேஃப்டி. ஃபயர் ஆகிறதுக்கு சான்ஸ் இல்லை. ஷார்ட் சர்க்யூட் ஆனால் மட்டும்தான் ஃபயர் ஆகும், மற்றபடி சான்ஸ் இல்லை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் பண்ணுங்கள், சார்ஜிங் பாயிண்ட் வைக்கும்போது நான் தனியாக ஒரு வீடியோ போடுவேன். ஒரு 4 ஹவர்ஸில் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஏசி வோல்டேஜ் வந்து கட் ஆஃப் ஆகிற மாதிரி பண்ணுங்கள். என்ன தான் இதில் வந்து ஃபுல்லாக சார்ஜிங் ஆகிட்டுனா ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆகும் அப்படின்னு சொன்னாலும் நம்ம இண்டிவிஜுவலாக அந்த ஏசி வோல்டேஜ்லேயே ஒரு 4 ஹவர்ஸில் ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆகிற மாதிரி நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய சார்ஜருக்கும் சேஃப்டி. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வண்டியும் அந்த 4 ஹவர்ஸில் சார்ஜிங் ஆனாலும் சரி ஆனாலும் சரி வண்டி நின்றுடும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா திரும்ப ஒரு சார்ஜிங் ஃபுல்லாகிட்டு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுவோம். அதே மாதிரி பேட்ரி ஸ்வாப்பிங்னு ஒரு மெத்தட் இருக்குது. இந்த உள்ளே வரக்கூடிய 7 பேட்டரி, இது வந்து ஜெல் பேட்டரிக்கு மட்டும் தான் செட் ஆகும். அந்த பேட்டரி ஸ்வாப்பிங் வந்து ஒரு 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி அந்த பேட்டரி, அதாவது 1வது பேட்டரியே 2வது இடத்துல, 2வது பேட்டரியே 3வது இடத்துல அப்படி மாற்றி போடும்போது பேட்டரியோட லைஃப் சைக்கிள் வந்து கூடும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா லித்தியம் அயன் பேட்டரிலாம் BMS இருக்குது அப்படிம்பாங்க, பேட்டரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இருக்குது. அதனால் ஒன்றுமே ஆகாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது BMS இருந்தாலுமே உங்களுக்கு வந்து
லித்தியம் அயன் வந்து எனர்ஜி கம்மியான இடத்துல அதிகமான எனர்ஜி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனால தான் உங்களுக்கு வண்டியோட ஹீட் வந்து அதிகமாக வெளிப்படும். அது இப்போ ஒரு சில வீடியோலாம் பார்ப்பீங்க, டக்குன்னு ஏதோ பெட்ரோல் ஊற்றி எரிச்ச மாதிரி பலாஸ்ட் ஆகும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு லோக்கல் யூசேஜ் யூஸ் பண்ணுறவங்க, 40 கிலோமீட்டருக்கு போகிறவங்க நம்ம நார்மல் ஜெல் பேட்டரியே யூஸ் பண்ணிக்கோங்க. இதோட ரேஞ்சு 3 ரூபா அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வரும். ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இந்த பேட்டரியே நம்ம உடப்புக்கு போட்டால் பழசுக்கு போட்டாலும் உங்களுக்கு பைசா கிடைக்கும். லித்தியம் அயன் பேட்டரி அதுவும் கிடைக்காது. அதனால் இதோட ரேட்டு வந்து நம்மளுக்கு ரேட்டும் கம்மி, அதே நேரத்தில் நம்ம ரீயூஸபிள் பண்ணிக்கலாம். நம்ம ரஸ்ட் ஆகி ஒர்க் ஆகாமல் போச்சு நம்ம உடப்புக்கு போட்டாலும் நம்மளுக்கு ரேட் அதிகமாக கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 72 வோல்ட் பேட்டரி வந்து நம்ம கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ வந்து நம்ம பேட்டரி வந்து 20%லேருந்து ஃபுல்லாகிறதுக்கு 5 ஹவர்ஸ் டைம் எடுக்கும். அதாவது இப்போ 40% ஃபுல் ஆகிட்டுனா அந்த லைட் வந்து இங்கே கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சு, இங்கேருந்து பிளிங்கிங் ஆகும். 60% ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இங்கே கான்ஸ்டன்ட் ஆகி இங்கேருந்து பிளிங் ஆகும். அந்த மாதிரி தான் பிளிங்கிங் ஆகும். பீக் வோல்டேஜ் பார்த்திங்கன்னா 13.5 வோல்ட் வர பேட்ரி வோல்டேஜ் வந்து பீக்கிங் ஃபுல்லாக எடுக்கும். அதே மாதிரி 84 வோல்ட் சார்ஜிங்கில் நம்மளுக்கு வந்து டோட்டலாக சார்ஜ் 72 வோல்ட்டுக்கும் போது 84 வர நம்மளுக்கு சார்ஜிங் எடுக்கும். அதே மாதிரி இதில் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. இந்த ஜெல் பேட்டரியில் ஏதாட்டும் ஒரு பேட்டரி வீக்காக இருந்துச்சுன்னா அந்த ஒரு பேட்டரியை மட்டும் நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஈஸியாக. அதேமாதிரி முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம அந்தந்த பேட்டரி வோல்டேஜுக்கு ஏற்ற சார்ஜிங் தான் நம்ம யூஸ் பண்ணணும். சரி, இப்போ பார்த்திங்கன்னா 72 வோல்ட்டு நம்ம லீட் ஆசிட் பேட்டரினா 70 to 60 48 அந்த மாதிரி கரெக்டான ரேஞ்சில் வரும். இது சில லித்தியம் அயன் பேட்டரி, லித்தியம் பெரோபாஸ்பேட்னா இப்போ 60 வோல்ட்னா 51.2 வச்சுருப்பாங்க. 48 வோல்ட்னா 48, அதே மாதிரி 48 வைக்காமல் அதில் வந்து 50 வோல்ட் அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. இப்போ அதுக்கெலாம் அதோட சார்ஜிங், அதோட பிஎம்எஸ்க்கு என்ன சார்ஜிங் செட் ஆகுதோ அந்த சார்ஜர் தான் யூஸ் பண்ணணும். 72 வோல்ட்னா அவனை பார்த்திங்கன்னா மினிமம் 74 வோல்ட்டில் வச்சுருப்பாங்க, இல்லைனா 80 வோல்ட்டில் வச்சுருப்பாங்க. நம்ம ஜெல் பேட்டரியை பொறுத்தவரை 12 வோல்ட்டு தான் ஒரு பேட்டரி. பீக் வோல்டேஜ் 13.5 வோல்ட்டு. லித்தியம் பெரோபாஸ்பேட்லாம் அவங்களே அசம்பிள் பண்ணுறதுனால கூட எக்ஸ்ட்ரா என்ன வோல்டேஜ் தேவையோ அந்த மாதிரி வச்சு மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்க. அதனால் வந்து அதோட லைஃப் சைக்கிள் வந்து ரேஞ்சு கூட கிடைக்கணுங்கிறதுக்காண்டி அப்படி பண்ணியிருப்பாங்க. இன்னொன்று இந்த இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபேனும் வந்துடும், கூலிங் ஃபேனு. ஏன்னா உள்ளே வந்து பிசிபி டைப்பு சார்ஜிங்கிறதுனால ஹீட் ஏறும். அந்த ஹீட்டை குறைக்கிறதுக்கான இந்த கூலிங் ஃபேன் வந்துடும். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்குள்ள வீடியோவில் பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச பேட்ரி எப்படி யூஸ் பண்ணணும், சார்ஜர் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற சில டீட்டெயில்ஸ் வந்து சொல்லியிருக்கேன். தொடர்ந்து நம்ம சேனலில் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாமே நான் ஷேர் பண்ணுவேன். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு லீட் ஆசிட் பேட்டரியை யூஸ் பண்ணுங்கள். நான் ஃபயர் ஆகாது, சேஃப்டியாக இருக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.